ஹாய், என் பேர் நிதிஷ். நான் லாஸ்ட் 7 இயர்ஸாக டியூட்டரிங் ஃபீல்டில் இருக்கேன். +1 +2ல மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுத்துலேயுமே 200 அவுட் ஆஃப் 200 ஸ்டேட் டாப்பர். ஸோ நான் டியூட்டரிங்கில் வந்ததுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் என்னை ரொம்ப உறுத்திட்டு இருக்கு. அது என்னென்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இஷ்யூஸ். நிறைய பேரண்ட்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன். உங்களில் நிறைய பேருக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போது எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 மார்க் ஸ்பெல்லிங்கில் போயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இது இன்னும் நல்லாவே பார்க்க முடியுது. நான் ஒரு டியூட்டராக 10 தடவை ஒரு வேர்டை எழுதுடா, தப்பான வேர்டை அப்படின்னு சொன்னால் அது சரியாகுமான்னு கேட்டால் சரியாகாது. ஏன்னா நீங்கள் டே 5ல் அந்த வேர்டை கேட்கணும், டே 10ல் கேட்கணும், டே 15ல் கேட்கணும். அப்போல்லாம் அந்த வேர்ட் ஞாபகம் இருக்காங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. ஜஸ்ட் தட் அப்போ மட்டும் நான் கேட்டு எழுதி வாங்கிட்டா திங்ஸ் சரியாக போகிறதில்ல. இது ஒரு பர்சனல் ப்ராப்ளம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்பெல்லிங்ஸ் மாறும். இதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணும். ஆனால் நம்மளால் எவ்வளோ பேருக்கு இதை ட்ராக் பண்ண டைம் இருக்குது? டீச்சர்ஸ்க்கும் இல்லை, ஈவன் 1-on-1 பண்ணுற எங்களுக்குமே இல்லை. ஏன்னா என்னால் எல்லாத்தையுமே எல்லா வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. இதுக்காக தான் நாங்கள் ஒரு ஆப் பண்ணோம். அது பேசிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, டெய்லி டாஸ்க்ஸ் கொடுப்போம். அதில் டெய்லி வேர்ட்ஸ் உங்களுக்கு டாஸ்க்காக வரும். உங்கள் ஸ்டூடெண்ட் அதை அட்டன் பண்ணுவாங்க. 10 to 15 மினிட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. நாங்கள் அதில் என்ன பண்ணுவோம்னா, அந்த வேர்ட்ஸை டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸில் வச்சு ஒரு டிக்டேஷன் மாதிரி அதை கண்டக்ட் பண்ணுவோம். அதை கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க எப்படி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு பார்த்து ட்ராக் பண்ணிவிட்டு 10 days எவ்ரி 10 days பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட ஏர்லி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி 10 ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 40% இருந்த எஃபிஷியன்ஸே கிட்டத்தட்ட 90%க்கு கொண்டு வந்திருக்கோம். விச் மீன்ஸ் 10 வேர்ட் கொடுத்தா 9 வேர்ட்ஸையும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. இதுக்காக ஒரு டெடிகேட்டட் டீம் உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தென் அந்த வேர்ட்ஸை ரிப்பீட்டடாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரிசல்ட்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்பெல்லிங் இஷ்யூ இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வரி பண்ணாதீங்க. ஸ்பெல்லிங் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம்ங்க. இல்லைனா ஃப்யூச்சரில் டொமேட்டோன்னு எழுதுவாங்க. ஒரு 10 பேர் முன்னாடி அது ரொம்ப பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் கொடுக்கும். அண்ட் அதனால கான்ஃபிடென்ஸும் அஃபெக்ட் பண்ணும். உங்கள் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங்கும் ஒக்காபுலரியும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. அண்ட் நாங்கள் யார்கிட்டையும் ரிசல்ட்ஸ் கொடுக்காம பேமெண்ட்டும் வாங்குறது இல்லைங்கிற ஒரு பயங்கரமான ஆப்சஷனில் இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு எனக்கு என் நம்பர் அங்கே போட்டிருக்கேன், இல்லை என் டீமோட நம்பரும் இருக்குது, கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.